இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தூய பவுலடிகளார் சொல்லுவார், நான் பெஞ்சமின் குலத்தவன், கமாலியலுடைய பாத அடியிலே அமர்ந்து படித்த ஒரு பட்டதாரி, ஒரு மேதாவி. நான் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே பரிசேயர். என்னை போல யாரும் சட்டத்தை கடைபிடிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு பெருமை. இருந்தும் என் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டிலே இவையெல்லாம் குப்பை என கருதுகிறேன்னு சொல்லுவார். தனக்குரிய அனைத்தையும் இழந்து ஆண்டவரை அடைவதிலே, ஆண்டவருக்குரியவற்றை அடைவதிலே, ஆண்டவருடைய திருக்கரத்தை பற்றுவதிலே, ஆண்டவருடைய திரு சட்டப்படி வாழ்ந்து அவருடைய மாட்சியிலே பங்கு பெறுவதிலே சுய பவுலடிகளார் எவ்வளவு உன்னிப்பதான் நம்ம பார்க்கணும். நாம் இதுதான் இன்றைய வாசகங்களுடைய, இன்றைய தியானத்துடைய மைய கருதுதான். உனக்குரியதை இழந்து ஆண்டவருக்குரியதை தேடு. இதுதான் இன்றைய தியானம். இந்த 2ஆம் வசனத்தை பாருங்க பார்ப்போம். இந்த 2ஆம் வசனத்திலையும் மைய வரியே தான். பவுலுடைய வரியை பாருங்க பார்ப்போம். இங்க கடவுளோடு அன்பு கூறுகிறவர்களோடு, கடவுளுடைய திருச்சட்டத்திற்கு ஏற்ப வாழ்கிறவர்களோடு யார் உடன் இருப்பார்? தூயாவி இருப்பார் கூட. எவன் ஒருவன் தன்னை மறந்து கடவுளுக்காக வாழ்கிறானோ, கடவுளுக்கு உரியவற்றை தேடுகிறானோ, அவனுக்கு கடவுளே கூட இருந்து கைட் பண்ணுவார், வழிநடத்துவார். என்ன சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காக தூய ஆவி உடன் இருப்பார். நீங்க செய்தி பாருங்க. ஒரு நபர் ஒரு புதையலை தேர்ந்தெடுக்க, வயல் நோன்றார், ஒரு புதையல் தேர்ந்தெடுக்கிறார், கண்டுபிடிக்கிறார். புதையலை பார்த்தா விலை மதிப்பான புதையல் அது. உடனே ஓடுறாரு, தனக்குரிய அனைத்தையும் விற்று அதை வாங்கிக்கிறார். ஒரு வியாபாரி நல்ல முத்துகளை தேடி போறாரு. நல்ல மதிப்பான முத்து ஒன்று கிடைக்குது. அப்படி கிடைத்த அந்த முத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக தனக்குரிய அனைத்தையும் என்ன பண்றாரு? இழந்து அந்த முத்தினை அவர் பெற்றுக்கொள்கிறார், வாங்கிக்கிறார். அப்ப நல்லது எது நம்ம கண்டுபிடித்து வச்சுக்கோங்களேன். நம்முடைய இழப்பு பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சட்டம் பண்ணக்கூடாது. அனைத்தையும் இழந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கடவுளுக்குரிய மாட்சியை தேடினால், கடவுளுக்கு உரியவற்றை தேடினால், கடவுளுடைய ஆசீரோடு சேர்த்து மற்ற அனைத்தும் நமக்கு ஆண்டவர் அருள்வார். மிகச்சிறந்த உதாரணம் முதல் வாசகம். இன்னைக்கு சாமுவேல் அரசன், மன்னிக்கணும், சாலமன் அரசர் என்ன பண்றாரு? அவர் கனவுல ஆண்டவர் வர்றாரு. உனக்கு என்ன வேணும் சாலமன் சொல்லு. சாலமன் கேட்கறது, எனக்கு பெரிய செல்வத்தை கொடுங்க, எனக்கு எதிரியெல்லாம் இருக்கணும், நல்ல வீரத்தை கொடுங்க, நல்லா அழிச்சிடணும். எதுவுமே கேட்கல. கடவுளே, எண்ணற்ற மக்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இவர்களை நீதியின்படி, நேர்மையின்படி, திருச்சட்டத்தின்படி இந்த மக்களை நான் வழி நடத்தணும். நல்ல புத்தி, அறிவு, ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். இது யோசிச்சு பாருங்க. அரசர் கேட்கிறார், எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த மக்களை நீதி நெறியில் நான் வழி நடத்தணும். ஆண்டவர் பார்க்கிறாரு. அவர் கேட்டது ஆண்டவர் மற்றிலே மகிழ்ச்சி. சாலமன், நீ செல்வத்தை கேட்கல, எதிரியுடைய அழிவை கேட்கல, ஞானத்தை கேட்டிருக்க. இந்த மக்களை சிறப்பா ஆட்சி நல்ல வழி நடத்தணும், நல்ல அறிவு புத்தியை கேட்டிருக்கிறேன். அதனோடு சேர்த்து நீ கேட்காத அனைத்தையும் நான் தரனவன் சொல்லி நான் என்ன பண்றாரு? அனைத்தையும் அவர் கொடுக்கிறார். அனைத்து செல்வத்தையும் கொடுக்கிறார்.
என்றால் நல்லதை தேடுகிற பொழுது கடவுள் அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார். சகோதரர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை தேடினால், நல்லவற்றை தேடி கண்டுபிடித்தல வச்சுக்கோமே, அனைத்தையும் இழந்ததை பெற்றுக்கொள்வோம். நாம் அவ்வாறு பெற்றுக்கொண்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுப்பார். எனவே நல்லவற்றை தேடுவோம், நம்மை இழந்ததை பெற்றுக்கொள்வோம். சந்திப்போம்.